அன்பிற்கினியவர்களே 45 days ரேபிட் ரிவிஷன் ஃபார் குரூப் 1 பிலிம்ஸ் அப்படின்றதுல இன்னைக்கு நம்ம டே 20ல இருக்கோம். இந்த டே 20ல மார்னிங் நமக்கு எக்கனாமிக்ஸ் கிளாஸஸ் சார் சூப்பராக எடுத்திருந்தாரு. சார் எக்கனாமிக்ஸ் எடுத்ததுக்கான கொஸ்டின்ஸு நம்ம ஆப்பில் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த டாபிக் பேஸ் பண்ணி 2 PVQ 2 கரண்ட் அஃபேர்ஸ் டோட்டலாக 4 கொஸ்டின்ஸ் இந்த பதிலில் நம்ம பார்க்க போகிறோம். ஓவராலாக ஒட்டுமொத்தமாக சேர்த்து இந்த 45 daysல நம்ம அப்ராக்சிமேட்டாக 200+ கொஸ்டின்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். இது எல்லாமே பிவிக்கு ஒரு பக்கம் வந்துடுது, கரண்ட் அஃபேர்ஸ் வந்துடுதா. ஸோ இது எல்லாமே அப்கமிங்கில் வரக்கூடிய குரூப் 1ல கேட்கறதுக்கு பாசிபிள் அதிகமாக இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் தான். சரி, அப்படின்றைய பதிவுடைய முதல் கேள்வியை நோக்கி நாம் நகர்கிறோம். ஸோ அப்படி இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, அசர்ஷன் ரீசன். சரிங்களா? ஆமாம், ஏன்னா போன குரூப் 1ல நம்மளை ரொம்ப சுத்தரில் விட்டது இந்த அசர்ஷன் ரீசன் தான். பார்த்தாலே கொஞ்சம் டென்ஷனாக வருது. ஏன்னா நம்ம ஒரு ஆங்கிளில் யோசிக்கிறோம், டிஎன்பிஎஸ்சி ஒரு ஆங்கிளில் கீ கொடுத்துட்றாங்க. சரி, அதனால தான் அசர்ஷன் ரீசன் வச்சா டிஎன்பிஎஸ்சி எப்படிலாம் கொடுக்குறாங்கன்றதை பார்க்குறோம். அதனால தான் பிவிக்கில் பெரும்பாலும் அசர்ஷன் ரீசனை கொண்டு வந்துடுறது. கூற்று காரணம். சரிங்களா? ஸோ கூற்று 1966 to 69, அதாவது 66 முதல் 69 வரை இருக்கக்கூடிய திட்ட காலத்தை ஆண்டு திட்டம் அல்லது திட்ட விடுமுறை காலம் அழைக்கப்படுகிறது. சரி, ஸோ கொடுத்துருக்கிறது கரெக்டு தான். அது அவங்களே அழகாக கொடுத்துட்டாங்க. ஆண்டு திட்டம், ஏர்லி பிளான்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அப்படின்னா திட்ட விடுமுறை காலம். பொதுவாக இது நம்ம கன்ஃபியூஸ் ஆகும் இல்லைங்களா? ஏன் கன்ஃபியூஸ் ஆகும் அப்படின்னா, ஒரு சில இடங்கள்ல எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா, பாருங்க எப்படி கொடுத்து வச்சிருப்பாங்க, 1966 69 இது வந்து ஆனுவல் பிளான்ஸ் அப்படின்னு கொடுத்துருவாங்க. சரிங்களா? ஆனுவல் பிளான்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு 1990 1992 இதை வந்து பிளான் ஹாலிடேஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆர் ஒன்று இப்படி இருக்குங்க. அப்படி இல்லை அப்படின்னா 1966 to 69 இருக்கு இல்லையா, இதை பிளான் ஹாலிடேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, திட்ட விடுமுறை காலம் அப்படின்னு. ஒவ்வொரு ஆத்தர் ஒவ்வொரு மாதிரி மென்ஷன் பண்ணி வச்சிருப்பாங்க அதை. சரிங்களா? அதே மாதிரி 1990 92 இருக்குது இல்லையா, இதை ஆனுவல் பிளான்ஸ், ஆண்டு திட்டம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ நம்ம கிளாஸ் எடுக்கிறப்பே சொல்லியிருப்போம், எக்கனாமிக்ஸ் வாத்தியாரும் சொல்லியிருப்பார் உங்களுக்கு இல்லையா, நான் எடுத்திருந்தாலும் சொல்லியிருந்திருப்பேன். 66 to 69 ஆனுவல் பிளான்ஸ், பிளான் ஹாலிடேஸ். அப்போது இதில் பார்த்தோம்னா ஆனுவல் பிளான்ஸ், இதில் பார்த்தோம்னா பிளான் ஹாலிடேஸ். அப்போ ரெண்டில் ஏதாவது ஒன்று சூஸ் த பெஸ்ட்டுன்னு பார்த்து ஆன்சர் பண்ணிக்கங்கன்னு சொல்லியிருப்போம். அப்படி தானேப்பா? ரெண்டில் ஏதாவது ஒன்று வரும், பார்த்துக்கோங்க. ஏன்னா இதுவும் சரி இதுவும் சரி. புக்கு டேட்டா 11th புக்கில் அப்படி தான் கொடுத்து வச்சுருக்காங்க. அப்போ இங்கே பாருங்கள், நம்மளை கஷ்டப்படுத்துகிற டிஎன்பிஎஸ்சி ரெண்டையுமே கொடுத்துட்டாங்க. அப்போ 66 to 69 ஆண்டு திட்டம், ஆனுவல் பிளான்ஸ் அல்லது ஆர் திட்ட விடுமுறை காலம் அப்படின்னு சொல்றாங்கன்னு ரொம்ப எளிமையா கொடுத்துட்டாங்க. ஒருவேளை அவங்க ஆண்டு திட்டம்னு மட்டும் கொடுத்துருந்தா நம்ம யோசிப்போம், அது ஆண்டு திட்டமா இல்லை திட்ட விடுமுறை காலமான்னு தெரியலையே அப்படின்னு இல்லையா. அவங்க அல்லதுன்னு கொடுத்துட்டாங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு இது ஓகே அப்படின்னு சொல்லிடும். ஃபர்ஸ்ட் அவங்க கொடுத்த அசர்ஷன் கரெக்ட். அடுத்து பார்க்குறோம் ரீசன். ஏனெனில் சீனா மற்றும் பாகிஸ்தானுடன் ஏற்பட்ட 2 பெரிய மோதல்கள் அப்படின்றாங்க. மொட்டையாக கொடுத்துருக்குறாங்க. அப்போ இது மட்டும் காரணம் கிடையாது. அப்போ சீனாவோடு பார்த்தீங்கன்னா 1962 ஒரு மோதல் ஏற்படுகிறது. பாகிஸ்தானோட பார்த்தீங்கன்னா 1965 மோதல் ஏற்படுகிறது. இது போக கடுமையான வறட்சி வேற ஒரு பக்கம். அப்போ இந்த 3 காரணங்கள் இருக்கு. இந்த 3 காரணங்களால் தான் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நாம இந்த பிளானை அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணல. அதான் 3வது ஐந்தாண்டு திட்டம் அது எப்படி இருக்குது சார் அப்படின்னா, 61 1966 வரைக்கும். சரிங்களா? இதுதான் 3rd 5-year பிளான், 3வது ஐந்தாண்டு திட்டம். சரிங்களா? ரைட்டுங்க. அப்போ இந்த 3வது ஐந்தாண்டு திட்டம் ஃபர்ஸ்ட் ரெண்டுமே சக்சஸ். முதல் ஐந்தாண்டு திட்டம் வந்து அக்ரிகல்ச்சர் பேஸ் பண்ணி இருக்கும், விவசாயம் சார்ந்து இருக்கும். 2வது ஐந்தாண்டு திட்டம் செகண்ட் 5-year பிளான் இண்டஸ்ட்ரீஸ் பேஸ் பண்ணி இருக்கும். அப்போ அது 2 சக்சஸ். 3rd 5-year பிளான் சக்சஸ்ல போகிறப்ப தான் குறுக்கு அந்த கௌசிக் வந்தா அப்படின்ற மாதிரி சீனாவோட ஒரு வார் வந்துருச்சு. சீனாவோட வாரில் நம்ம தோத்துட்டோம். உடனே இதாண்டா சான்ஸ்னு பாகிஸ்தானோட ஒரு பக்கம் வந்துருச்சு. அதுக்கப்புறம் சீனாவோட நம்ம தோத்த அந்த கோவத்தில் பாகிஸ்தான் அடிச்சு தம்சம் பண்ணியாச்சு. சரி, ஓகே, வார் தான் நடந்துருச்சு, மற்ற விவசாயம் மற்ற விஷயம் ஒழுங்காக நடக்கட்டுமேனு பார்த்தா பார்டரில் தானே பிரச்சனை, நமக்கு தமிழ்நாடுலாம் சேஃபாக இருக்குல்ல, அப்போ சவுத்துலலாம் நமக்கு பிரச்சனை இல்லை, விவசாயம் ஒழுங்காக இருக்கட்டும் அப்படின்னு யோசிச்சு பார்த்தா வறட்சி, மழை இல்லை. ஸோ இந்த 3 காரணங்களால் தான் இந்த 3ஆம் ஐந்தாண்டு திட்டம் தோத்துருச்சு. சரிப்பா, இப்போதைக்கு 4ஆம் ஐந்தாண்டு திட்டத்தை ஆரம்பிக்கணும் 66ல். இப்போதைக்கு வேணாம், ஜஸ்ட் ஒரு பாஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நிறுத்திட்டாங்க. அதுதான் அவங்க கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? ஸோ இப்போ கூற்று காரணம் ரெண்டுமே இங்கே சரியா இருக்கு. ரெண்டுமே சரினா அப்போ ஆப்ஷன் ஏவும் எடுத்துக்க மாட்டோம்,
டி எடுத்துக்க மாட்டோம். இது ரெண்டுல தான் கூற்று காரணம் ரெண்டுமே சரி. இப்போ கொடுத்துருக்க காரணம் சரியான விளக்கம்ல, அப்போ கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் அப்படின்றத ஆன்சரை போட்டோம். சரிங்களா? ரைட். இன்றைய பதிவுடைய அடுத்த கேள்வியை பார்க்குறோம். What was the cause for high inflation in India? இந்தியாவில் பணவீக்கம் அதிகமாகிறதுக்கான காரணம் என்னன்னு கேட்குறாங்க. ஸ்பெசிஃபை பண்ணி கேட்டாங்க இந்தியாவில் அப்படின்னு சொல்லி. சரிங்களா? ஹை டிமாண்ட் அப்படின்றாங்க. இந்த ஹை டிமாண்ட் அப்படின்றது ஒரு காரணம் தான், நல்லா புரிஞ்சுக்கணும். இங்கே என்ன பண்ணுறேன்னா இந்த இந்தியா அப்படின்றது தூக்கிடுவோம். இந்த இந்தியாவை எடுத்துட்டோம் அப்படின்னா ஹை டிமாண்ட், ஹை இன்ஃப்ளேஷனுக்கு என்ன காரணம்? ஹை டிமாண்ட் ஒரு காரணம் தான், ஒரு காரணம். சரிங்களா? ஸோ அதிக தேவை இருந்துச்சுன்னா பணவீக்கம் அதிகமாகும். அப்போ அதிக தேவை இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம்? காசை நிறையா கொடுத்து வாங்க ஆரம்பிப்போம். அப்போ காசு அதிகமாக கொடுத்து வாங்குறப்ப ஆட்டோமேட்டிக்காக பணவீக்கமும் அதிகமாகும். சரிங்களா? அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட், ஃபஸ்ட்டு கொடுத்துக்க ஆப்ஷன் கரெக்டு. இந்தியா எடுத்துட்டேன், நல்லா புரிஞ்சுக்கணும். வீக்கன் ருப்பி அகேன்ஸ்ட் த டாலர். அப்போ ருப்பி இந்தியாவில் இருக்கக்கூடியது தான். சரி, இதை ஹோல்ட் பண்ணுறோம். லோ ப்ரொடக்ஷன் இதுவும் காரணம். லோ மணி சப்ளை இதுவும் காரணம். அப்போ பாருங்க, ஹை இன்ஃப்ளேஷனுக்கான காரணம்னா இது எல்லாமே. இப்போ உங்க ஸ்பெசிஃபிக்காக எங்கே கொடுத்துருக்காங்க? இந்தியாவில் என்ன காரணம்னு கேட்குறாங்க. அப்போது இது எல்லாமே காரணம் தான். இந்தியாவில் என்னன்னா சிம்பிள், இந்தியாவில் தான் ரூபாய் இருக்கு. அப்போ வீக்கன் ருபி அகெயின்ஸ்ட் த டாலர். இந்தியாவில் டாலருக்கு நிகரான ரூபாய் கூடிய மதிப்பு வீக் ஆகுது. இதுதான் இந்தியாவில் பணவீக்கத்துக்கான காரணம். சார் இதில் என்ன இருக்கு அப்படிதானே யோசிக்கிறீங்க? பாப்பமா இதில் என்ன இருக்குன்னு. ஓகே, இதனால நமக்கு லாபமா நட்டமா அப்படின்றதே நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ஒரே தள்ளா தள்ளியாச்சு. டாலர், ருபி. சரிங்களா? எப்படி சார் இதை தீர்மானிக்கிறார்கள்? சப்போஸ் இன்னைக்கு நிலவரத்துக்கு ஒரு யூஎஸ்டி இஸ் ஈக்குவல் டு 98 INR அப்படின்னு வச்சுக்குவோம். சரிங்களா? ஸோ ஒரு யூஎஸ்டி இஸ் ஈக்குவல் டு 98 INR. சரிங்களா? இந்தியன் நேஷனல் ரூபி. ஓகே, ஸோ இப்படி இருந்துச்சு அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்தியா கிட்டக்க டாலர்ஸ் கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்கிறேன், உங்களுக்கு புரியுதுக்காக நான் எழுதியிருக்கேன். ஓகேங்களா? அப்போ ஒரு யூஎஸ்டி 98 INR. அப்போ ஒரு US டாலரோட விலை இந்திய காசுக்கு 98 ரூபா அப்படின்னா நம்மள்கிட்ட ஒரு 1 கோடி டாலர் இருக்குன்னு அர்த்தம். சரிங்களா? அதே இது ஒரு யூஎஸ்டி நம்ம கிட்ட 150 ரூபான்னு வச்சுக்கோங்களேன், 150 INR. அப்போ இந்தியா கிட்ட டாலரு வெறும் 50 லட்சம் தான் இருக்குன்னு அர்த்தம். அப்ராக்சிமேட்டா சொல்றேன், உங்களுக்கு புரிதலுக்காக சொல்றேன். சரிங்களா? எஸ். அப்போ இந்தியா கிட்ட கிட்டத்தட்ட 50 lakhs, 50 லட்ச ரூபா மதிப்பிலான டாலர்ஸ் தான் இருக்குன்னு வச்சுக்கோமே. இந்தியா கிட்ட US டாலர்ஸ் வச்சிருப்போம்ல நம்ம. ஆமா, வச்சிருக்கக்கூடியது 50 லட்ச ரூபாய்க்கு வச்சிருக்கோம்னா இங்க பாருங்க டாலருக்கு நிகரான ரூபா கூடிடுச்சு. சார் ஒருவேளை இதை குறைக்கிறதுனா எப்படி பறிக்கிறது? இங்க பாருங்க, ஒரு US டாலர் இஸ் ஈக்குவல் டு இந்திய காசுக்கு 50 ரூபான்னு வச்சுக்கோமே. அப்ப நம்மள்ட்ட டாலர் எவ்வளவு இருக்கணும் அப்படின்னா ஒரு 2 கோடியாவது இருக்கணும். 2 கோடி மதிப்பில் டாலர் இருக்கணும். சரிங்களா? இந்த கிரைட்டீரியா உங்களுக்கு புரிஞ்சிருச்சா என்ன அப்படின்னு? ஷுவரா? ரைட்டு. அப்போ இதை மட்டும் அப்படியே நல்லா கவனிங்க, இதை மட்டும் நல்லா கவனிங்க. சரியா? ரைட். அப்போ இந்தியா அப்படின்றது நம்ம நாட்டில் எவ்வளோ நம்மள்ட்ட டாலர் கையில் இருக்கோ, நம்மள்ட்ட டாலர் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா டாலருக்கு நிகரான இந்திய ரூபாய் ஸ்ட்ராங்காக இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம கிட்ட நிறைய US டாலர்ஸ் இருந்தால், நம்ம கையில் நிறைய US டாலர்ஸ் இருந்துச்சுன்னா ஒரு டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயினுடைய மதிப்பு ஸ்ட்ராங்காக இருக்கும். நம்ம கிட்ட டாலர் குறைஞ்சிருச்சு, நம்ம கையில் US டாலர்ஸே இல்லை அப்படின்னா ஒரு டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு வீக் ஆகிக்கிட்டே போகிறோம். பாருங்க, ஒரு டாலரே 150 ரூபா போயிடுச்சு. காரணம் நம்ம கிட்ட டாலர்ஸே இல்லை. கிளியராக இருக்கிறோமா என்ன அப்படின்னு? ஐயா நம்ம கையில் டாலர்ஸ் கண்டிப்பாக இருக்கணுமா? ஆமாம், இருக்கணும். ஏன்? நமக்கு அன்றாட தேவைகள், குறிப்பா கச்சா எண்ணெய் உட்பட மற்ற உலக நாடுகள்ல இருந்து பொருட்கள் வாங்குறோம்ல, எக்ஸ்போர்ட் பண்றோம், இம்போர்ட் பண்றோம் இல்லைங்களா? ஓகே, நம்ம இம்போர்ட் பண்றப்ப, அப்ப இறக்குமதி பண்றப்ப டாலர்ஸை கொடுத்து தான் நம்மளால வாங்க முடியுது. அப்ப நம்ம கையில அமெரிக்க டாலர் இருக்கணும் இல்லைங்களா? ஒருவேளை நம்மளுக்கு கையில இருக்கக்கூடிய அமெரிக்க டாலரின் கையிருப்பு குறைஞ்சுக்கிட்டே வருதுன்னா இந்திய ரூபாயோட மதிப்பு விழுந்துகிட்டே இருக்குன்னு அர்த்தம். நம்ம கிட்ட இருக்கக்கூடிய டாலர் எக்கச்சக்கமா வளர்ந்துகிட்டே போகுதுன்னா இந்திய ரூபாய் ஸ்ட்ராங் ஆகிக்கிட்டே போகுதுன்னு அர்த்தம்.
சரிங்களா? ரைட். ஸோ இப்போ இதான் கான்செப்ட். அப்போ இதை அடிப்படையாக வைத்து பார்த்தோம்னா பாருங்க, இந்திய ரூபாய் டாலருக்கு நிகராக வீக் ஆகிக்கிட்டே போகுது. அப்போ என்ன அர்த்தம்? நம்ம கிட்டக்க டாலர்ஸ் நிறையா இல்லைன்னு அர்த்தம். அப்போ நம்ம கிட்ட டாலர்ஸ் வரணும்னா என்ன பண்ணணும்? நிறையா இங்கேருந்து ஏற்றுமதி பண்ணணும். அப்போ இங்கேருந்து ஒரு பொருளை ஏற்றுமதி பண்ணி அடித்தோம் அப்படின்னா அனுப்பிச்சு வைக்கிறோம். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்? டாலர்ஸ் தானே காசு கிடைக்கும். அப்போ அதிகமாக ஏற்றுமதி பண்ண நமக்கு டாலர்ஸ் கிடைக்கும். நமக்கு நிறைய டாலர்ஸ் கிடைச்சதுன்னா இந்திய ரூபாய் டாலருக்கு ஈக்குவலாக ஸ்ட்ராங்காக இருக்கும். புரிஞ்சிருச்சுங்களா? ரைட். இன்றைய பதிவுடைய அடுத்த கேள்வி நோக்கி நகர்கிறோம். சரி. ஸோ இப்போ கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ் பண்ண கொஸ்டின் நிதி ஆயோக் பற்றி கொடுத்துருக்குறாங்க. The நிதி ஆயோக் replaced பிளானிங் கமிஷன் in 2015 அப்படின்னு சொல்கிறாங்க. நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா திட்டக்குழு பிளானிங் கமிஷனை 2015 ரீப்ளேஸ் பண்ணிடுச்சுன்றாங்க. சரி. அதாவது இந்த பிளானிங் கமிஷனை தூக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு 17 ஆகஸ்ட் 2014 இது தூக்கிடுறாங்க சார். சரிங்களா? பட் நமக்கு ஸ்கூல் புக்கில் இதை எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா 13 ஆகஸ்ட்னு கொடுத்துருப்பாங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். சரிங்களா? அப்போ பிளானிங் கமிஷனை தூக்க போறேன்ற விஷயத்த பாரத பிரதமர் முதல்ல பிரதமர் ஆனோன்னு 2014 தான் பிரதமர் ஆகுறாரு. இப்போ அவர் பிரதமர் ஆகி ஆகஸ்ட் 15 ஸ்பீச் கொடுக்குறாரு ரெட் ஃபோர்ட்ல. அப்போ கொடுக்குறப்ப தான் சொல்றாங்க பிளானிங் கமிஷன் அப்படின்றத நாங்கள் தூக்க போறோம் அப்படின்னு. அவர் சொல்லி 2 நாள் கழிச்சு பிளானிங் கமிஷனை தூக்கிடுறாங்க. அதான் 17 ஆகஸ்ட் 2014. சரிங்களா? அப்போ நிதி ஆயோக் எப்போ வருது அப்படின்னா ஜனவரி 1, 2015. சரிங்களா? அப்போ கொடுத்த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டா? சரி. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பார்க்குறோம். நிதி ஆயோக் ப்ரிப்போஸ் 5 year plans ஃபார் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. 5 year plans அப்படின்றத நிதி ஆயோக் வர்றதுக்கு முன்னாடி. சரிங்களா? அப்போ நிதி ஆயோக் ஒன்றும் ப்ரிப்பேர் பண்ணலைங்க, பிளானிங் கமிஷன் தான் ப்ரிப்பேர் பண்ணாங்க. திட்டக்குழு அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, இந்த திட்டக்குழு தான் 5 ஆண்டு திட்டங்களை இந்தியாவிற்காக வகுக்கிறது. சரிங்களா? அப்போ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு. மூணாவது ஸ்டேட்மெண்ட் நிதி ஆயோக் சர்வ்ஸ் as per the premier public policy think tank of government of India. அரசாங்கத்துக்கு அட்வைஸ் பண்ணக்கூடியது, ஐடியா கொடுக்கக்கூடியதான் நிதி ஆயோக் அப்படின்னு சொல்றாங்க. ஆமா. அவ பாருங்க, இந்த கொஸ்டின்ல ஸ்டேட்மெண்ட்டும் 3வது ஸ்டேட்மெண்ட் மட்டும் தான் சரி. ஸோ இப்போ எது கரெக்ட்னு கேட்டிருக்காங்க. கொஸ்டின் நல்லா பார்த்துக்கணும். கரெக்டா இன்கரெக்டான கரெக்ட்னு கேட்டிருக்காங்க. அப்போ 1 and 3 ஒன்லி கரெக்டு. சரிங்களா? ரைட்டு. ஸோ அடுத்து போகிறோம். அடுத்த கொஸ்டின் இன்ஃப்ளேஷன் ரிலேட்டடாக கொடுத்துருக்காங்க. Inflation targeting in India is implemented by Reserve Bank of India. Inflation targeting அப்படின்றாங்க. இது தமிழ்ல பணவீக்க இலக்கு. இந்த பணவீக்க இலக்க இந்தியாவில் ஆர்பி தான் டிசைட் பண்ணுது. எக்ஸாக்டா இந்த ஆர்பி தான் டிசைட் பண்ணுது. சரிங்களா? இந்த ஆர்பி மானிட்டரி பாலிசி கமிட்டின்னு ஒரு கமிட்டி இருக்கு. இந்த மானிட்டரி பாலிசி கமிட்டி மூலமாக இதை பண்ணுது. சரிங்களா? அப்போ இந்தியாவோட இன்ஃப்ளேஷன் டார்கெட்டிங் எப்படி இருக்குது சார் அப்படின்னா 4 ± 2 அப்படின்னு தான் இந்தியாவோட இன்ஃப்ளேஷன் டார்கெட்டிங். அப்போ 4 + 2 என்னது 6, 4 - 2 2. அப்போ 2லேருந்து 6% இதுதான் இந்தியாவோட டார்கெட்டுங்க. அப்போ இன்ஃப்ளேஷன் பணவீக்கம் அப்படின்றது இந்தியாவோட டார்கெட் எப்படி இருக்கும் அப்படின்னா 2%லேருந்து 6%. சரிங்களா? ஸோ இதுதான் இந்தியாவினுடைய பணவீக்க இலக்கு. இது யாரை டிசைட் பண்ணுறா? இந்திய அரசாங்கம் டிசைட் பண்ணல, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா டிசைட் பண்ணுது. சரிங்களா? ரைட். ஸோ இப்போ முதல் ஸ்டேட்மெண்ட் இதில் கரெக்டு. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் எடுக்கிறோம். த பிரைமரி மெஷர் ஆஃப் ரீட்டைல் இன்ஃப்ளேஷன் இன் இந்தியா இஸ் த கன்சூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் அப்படின்றாங்க. சரிங்களா? ஸோ பிரைமரி மெஷர் ஆஃப் ரீட்டைல் இன்ஃப்ளேஷன், இந்தியாவில் சில்லறை பணவீக்கத்தை அளவிடுவதற்கான முதன்மையான குறியீடு நுகர்வோர் விலை குறியீடு. அப்போ இந்த சிபிஐ அப்படின்னு சொல்கிறோம், கன்சூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ். ஸோ இப்போ இந்த கன்சூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் வச்சு தான் இந்த ரீட்டைல் இன்ஃப்ளேஷனை கால்குலேட் பண்ணுறோம். ஆமாம், அது சரிதான். சரிங்களா? நிறைய மெஷர்ஸ் இருக்குது. அதில் ப்ரைமரி மெஷராக இதை தான் நம்ம எடுத்துக்கிறோம். சிபிஐ பார்க்குறதுக்கு சிபிஐயில் இருக்க கன்சூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸை வச்சு தான் ரீட்டைல் இன்ஃப்ளேஷனை கால்குலேட் பண்ணுறோம். சரி, அடுத்து பாருங்க. டெப்ரிசியேஷன் ஆஃப் இந்தியன் ரூபி ஜென்ரலி ரெடியூசஸ் த காஸ்ட் ஆஃப் இம்போர்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழ் அழகா இந்திய ரூபாயின் மதிப்பு குறைவது பொதுவாக இறக்குமதி செலவை குறைக்கிறது. கரெக்ட் மாதிரி தெரியும். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் கேர்ஃபுல்லாக பார்க்கணும். கரெக்ட் தானே அப்படின்னு. அப்போ டெப்ரிசியேஷன் ஆஃப் இந்தியன் ரூபி ஜென்ரலி ரெடியூசஸ் தி காஸ்ட் ஆஃப் இம்போர்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இம்போர்ட்டோட காஸ்ட் இது ரெடியூஸ் பண்ணாதுங்க, இது இன்க்ரீஸ் பண்ணும். என்னையா சொல்கிற?
ஆமாம், யோசிங்களேன், டெப்ரிசியேஷன் ஆஃப் இந்தியன் ரூபி. அப்போ இந்திய ரூபாய் அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வருது இல்லைங்களா? குறைஞ்சிக்கிட்டே வருதுன்னா இது நம்முடைய இம்போர்ட்கான காஸ்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுமா ரெடியூஸ் பண்ணுமா? இது இன்க்ரீஸ் பண்ணும். சரிங்களா? அப்போ இந்திய ரூபாயின் மதிப்பு குறைவது இறக்குமதி செலவை குறைக்கல, இறக்குமதி செலவை இது கூட்டுகிறது. சரிங்களா? அப்போ தேர்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு. அப்போ கொடுத்துருக்கல என்ன கொஸ்டின் கேட்டுக்கிறாங்கன்னு பார்க்குறோம். எதெல்லாம் கரெக்ட் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ கரெக்ட்னா இதில் 1 and 2 ஒன்லி கரெக்டு. சரிங்களா? இதில் இப்போ கரெக்டு 1 and 2 ஒன்லி. கிளியர் ஆக்குறோமா? ஷுவரா? டன். ஸோ இதோட நமக்கு இந்த செஷன் அப்படின்றது முடிவுக்கு வருது. 2 ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸு, அது போக 2 கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ்ட் கொஸ்டின்ஸ் நம்ம பார்த்துட்டோமா? ரைட்டுங்க. ஸோ இதே மாதிரி நாம் 45 டேஸ்மே சூப்பராக கொஸ்டின்ஸ் 1 by 1 நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதன் மூலமாக அப்கமிங்கில் வரக்கூடிய எக்ஸாம்ஸ், அது குரூப் 2 இருக்கட்டும், குரூப் 4 இருக்கட்டும், ஒரு கான்செப்ட் கிளாரிட்டி கிடைக்க போகுது. ஏன்னா ஹாட் டாபிக்ஸை தானே பார்க்குறோம் நம்ம 45 நாளுமே. கான்செப்ட் கிளாரிட்டி கிடைக்க போது எக்ஸாம்ஸில் இங்கே நம்ம பார்க்குற கொஸ்டின்ஸோட ரிப்பீட்டேஷனை கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ நீங்கள் சென்னை போரூர் சுற்றி எங்கேயாவது இருந்தீங்கன்னா நம்ம ஆஃப்லைன் பிரான்ச் சூப்பராக ஓப்பன் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா? இந்த ஆஃப்லைன் பிரான்ச்சுக்கு நீங்கள் விசிட் பண்ணி குரூப் 4 குரூப் 2க்கான கிளாஸஸ் போய்கிட்டு இருக்குது. ஸோ அதுவும் என்ரோல் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. மீண்டும் இருப்பது சூப்பராக சந்திக்கலாம். விஷ் ஆல் த வெரி 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 பெஸ்ட். தேங்க்யூ.